இன்றைக்கி நம்ம மொசாட் சீரீஸ் பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்கங்கிறத நம்ம பார்த்துருப்போம். வைல் ஸ்பாட்டர், டாக்டர் ஹம்ஷாரி, 3 பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர்களை வந்து கொண்டிருப்பாங்க. இதை தவிர பல உதிரி கொலைகளும் நடந்திருக்கும். அடுத்ததாக வந்து அபுஹாசனுக்கு வந்து குறி வைக்கிறாங்க. அதில் வந்து அவரை மாதிரியே இருக்கிற ஒரு அப்பாவியான அகமது பௌஷிகியை வந்து நார்வேல வச்சு கொல்றாங்க. இது நார்வே போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்க வந்து இந்த மொசாட் ஏஜென்ட்டுகளை வந்து கைது செய்கிறாங்க. உலக நாடுகளுக்கு மத்தியில் மொசாடோட பெயர் வந்து ரொம்ப கெட்டு போகுது. இது என்ன உளவு அமைப்பா இல்லைன்னா அடையாள் படையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பக்கங்களில் இருந்தும் டென்ஷன் வருது. இந்த லிலிஹாமர் விவகாரத்துக்கு அப்புறமா மொசாடு கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனடியாக இந்த முனிக் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த அந்த மொசாட் உளவாளிகள்கிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து தகவல் போகுது. என்ன திட்டம் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க, இப்போதைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அபுஹாசனை இந்த மொசாட் மேலிடம் மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அவரை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் எதிர்பார்த்தபடியே அபுஹாசனும் ஒரு தப்பு செய்கிறாரு. இந்த லிலிஹாமர் விவகாரத்தில் மொசாடோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடுது. அதனால் இனிமேல் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவான இருந்த அந்த அபுஹாசன் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அபுஹாசன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு திணறிட்டு இருந்த அந்த மொசாடுக்கு வந்து ரொம்ப வசதியாக அமையுது. அவரை இன்னும் தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லிலிஹாமர் சொதப்பல்கள் நடந்து முழுசாக 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த இடைவெளிக்குள்ளே இஸ்ரேலில் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள். 2 பிரதம மந்திரிகள் மாறிட்டாங்க. அந்த நாட்டு அரசாங்கத்துலேயும் சரி மொசாட்லேயும் சரி பழைய நபர்கள் வந்து ரிட்டையர்டு ஆயிடுறாங்க. புதிய தலைவர்கள் வந்து வர்றாங்க. ஆனால் இஸ்ரேல் இன்னும் அந்த அபுஹாசனை மறந்துட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. வெளிப்பார்வைக்கு வந்து மொசாட் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் பின்னணியில் தகவல்களை திரட்டு அபுஹாசனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அபுஹாசனுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு காலத்தில் ஹை கிளாஸ் அடியாள் மாதிரி துப்பாக்கியை ஏந்திட்டு இருந்தவர் வந்து அரசியல் வட்டாரங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. எந்த அளவுக்குன்னா யாசர் அரஃபாத்துக்கு அடுத்த வாரிஸ் இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களில் மட்டும் கிடையாது, அதற்கு வெளியிலையும் அபுஹாசனுக்கு பல புதிய நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. 1978 அபுஹாசனுக்கு வந்து கல்யாணமும் ஆகுது. அவருடைய மனைவி வந்து ஜார்ஜினா ரிஜ். இவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸும் கூட. அபுஹாசனும் அவருடைய மனைவியும் வந்து பெய்ரூட்டில் வந்து இருக்கிறாங்க. லெபனானுடைய தலைநகரமான பெய்ரூட்டில் தான் இருக்கிறாங்க. பெய்ரூட்டில் அபுஹாசனுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்து இருக்கிறாங்க. இதில் அதிக எண்ணிக்கையில் வந்து இவருக்கு பெண் தோழிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அபுஹாசன் வந்து இப்போ எல்லா இடங்களுக்குமே சகஜமாக போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அவருடைய நண்பர்கள் வந்து கடுமையாக எச்சரிக்கிறாங்க. நீ எங்கேனாலும் போ, ஆனால் உன்னுடைய அந்த பயண திட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டே இரு, ஒரே இடத்துக்கு டெய்லியும் போகாத. ஏன்னா அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இன்னும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அதை நீ மறந்துடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த வார்த்தைகளை வந்து அபுஹாசன் கேட்கல. இந்த ஊரில் என்னை யார் வந்து கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அலட்சியமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலில் வந்து புதிய பிரதமரான மெனாகெம் பெகின் வந்து மொசாடை வந்து கூப்பிடுறாரு. அபுஹாசனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அந்த பெய்ரூட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த முறை வந்து அந்த மொசாடு வந்து வெறும் அந்த கத்தி துப்பாக்கி அதெல்லாம் வந்து அவங்க நம்பலை. அபுஹாசனுடைய அந்த வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஆயுதம் தான் ஒரு பெண் உளவாளி. இந்த திட்டத்துக்காக அவருக்கு வந்து சூட்டப்பட்ட அந்த கற்பனை பெயர் வந்து எரிக்கா சாம்பர்ஸ். இதுதான் அவங்களுடைய உண்மையான பெயராக கூட இருக்கலாம். பிரிட்டனை சேர்ந்த இந்த எரிக்காவுக்கு வந்து சமூக பணிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பாலஸ்தீன் அகதிகளுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க. இதற்காக 1978 அந்த இறுதியில் அவங்க வந்து லெபனானுக்கு வந்து அழைக்கப்படுறாங்க. பெய்ரூட் வந்து சேர்ந்து அங்கேயே வீடு எடுத்து தங்கி ஆரம்பித்து சேவையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கா சாம்பர்ஸ் வந்து ஒரு மொசாட் உளவாளி என்கிற தகவல் வந்து அப்போ யாருக்குமே வந்து தெரியலை. எல்லாருமே ரொம்ப சகஜமாக அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் பல மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து பெய்ரூட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க.
எல்லாருக்குமே இந்த முறை வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பொய்யான பெயர்களை வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பெயர்களும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டும் வந்து லிலிஹாமரில் நடந்த ஒரு தவறை வந்து அவங்க மறுபடியும் செய்ய விரும்பாமல் இருக்கிறாங்க. பெய்ரூட்டில் எரிக்கா சாம்பர்ஸ் அதுக்கப்புறமா மற்ற மொசாட் ஏஜென்ட்டுகளும் அந்த சேகரிக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து மேல் இடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க அடிப்படையாக வச்சு வெவ்வேறு கொலை திட்டங்களை வந்து தயார் செய்கிறாங்க. அதை வந்து ஒத்திகையும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து சரி வரலை. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து மொசாடோட அந்த ஒரிஜினல் திட்டப்படி எரிக்கா சாம்பர்ஸ் வந்து அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகள் அவங்களுடைய அந்த தலைவர்களுடைய வட்டாரத்துக்குள்ளே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அபுஹாசனையும் வந்து நெருங்கிட்டாங்க. அபுஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த எரிக்கா சாம்பர்ஸ் வந்து ஒரு வெளிநாட்டு பெண். இவங்க வந்து பாலஸ்தீனர்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறத வச்சு அவங்க மேலே இவருக்கு வந்து சுத்தமாக சந்தேகமே வராமல் இருக்குது. அபுஹாசனும் எரிக்கா சாம்பர்ஸோடைய பழக ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய அந்த தினசரி நடவடிக்கைகளை வந்து அந்த எரிக்கா சாம்பர்ஸ் வந்து உடனுக்குடன் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை வந்து தயார் செய்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். 1979ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அபுஹாசன் வழக்கமாக பயணம் செய்கிற ஒரு சாலையில் வோல்க்ஸ்வேகன் கார் வந்து நிற்கிது. அதில் 100 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை வந்து பதுக்கி வச்சுருக்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். இந்த காரை வந்து வெடிக்க செய்கிறதுக்கான அந்த ரிமோட் கண்ட்ரோலும் பக்கத்துலேயே ஒரு வீட்டில் இருக்குது. பட்டனில் விரலை வைத்து அழுத்தியபடியே அபுஹாசனுக்காக வந்து காத்துட்ருக்குறாங்க. அபுஹாசனுக்கு கொஞ்சமாவது அந்த உயிர் பயம் இருந்திருந்தால் அவர் வந்து தினந்தோறும் ஒரே சாலை வழியை வந்து தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். ஆனால் வேணுமென்றே அந்த காரை வந்து மாற்றி ரூட்டை மாற்றி அந்த சந்திப்பு திட்டங்களை வந்து மாற்றி ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய எதிரிகளை வந்து குழப்ப பார்ப்பார். ஆனால் அவருக்கு வந்து பயம் இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஒரே இதையே தான் அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. சரியாக அபுஹாசனுடைய கார் அந்த வோல்க்ஸ்வேகனை கடக்கும்போது ரிமோட் வழியாக குண்டு வந்து வெடிக்கப்படுது. அபுஹாசனும் அவருடைய பாதுகாவலர்களும் பக்கத்தில் இருந்த அந்த அப்பாவிகள் என்று மொத்தம் 9 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த எரிக்கா சாம்பர்ஸ் மற்றும் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் இவங்க எல்லாருமே வந்து பெய்ரூட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இப்போ வந்து அந்த லெபனானில் உள்ள காவல்துறையும் அந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் வந்து இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தடயங்களும் வந்து சுத்தமாக அழிக்கவும் பட்டிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இஸ்ரேல் மொசாடு வட்டாரங்களுக்குள்ள அன்னைக்கு அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த முனிக் பழிவாங்கல் லிஸ்ட்டில் வந்து கடைசியாக மிஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா இந்த அபுஹாசனுடைய பெயர் தான். அதையும் நம்ம வந்து டிக் போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மொசாடுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரேலோடைய அந்த அரசியல் சரித்திரத்துலேயுமே இது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக அமையுது. இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி எங்கள் மீது கை வைத்தால் தொலைத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறது மாதிரி அவங்க இஸ்ரேல் வந்து நினைக்கிறாங்க. இதனால் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அழிந்துருச்சான்னு கேட்டால் அது கிடையாது. அதே சமயம் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் யூதர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறை சம்பவங்கள் வந்து கணிசமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. மொசாடுக்கு வந்து அதுதானே தேவை, அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. மொசாட் ஏஜென்ட்டுகளால் கொல்லப்பட்ட எல்லாருமே வந்து முனிக் படுகொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக இயங்குறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மொசாட் வந்து திட்டம் போட்டு அழிச்சிட்டாங்க. இந்த முனிக் படுகொலையால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அவங்களுடைய அங்கே கொலை செய்யப்பட்ட இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களோட குடும்பத்தினருக்கு வந்து இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளில் வந்து சுத்தமாக ஒப்புதலே கிடையாது. ஒரு கொலைக்கு பழிவாங்குவதற்காக இன்னொரு கொலை செய்வது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இப்படி கொல்லப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் மனைவி குழந்தைகள்லாம் இருப்பாங்க. இப்படி வந்து பழி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் அழித்துட்டா இது சரியாகிருமா? இறந்து போன எங்களுடைய அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து மறுபடியும் உயிரோடு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா அந்த மொசாடு வந்து வேறு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி அடால்ஃப் ஐக்மேனை வந்து என்ன செஞ்சாங்கங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. அடால்ஃப் ஹிட்லர் வந்து தெரியும், அது என்ன அடால்ஃப் ஐக்மேன், அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.